ஒரு வாரமாக தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துட்டு சண்டே அன்றைக்கி தான் வந்து கொஞ்சமாக வெயில் அடித்த மாதிரி இருந்துச்சு. மட்டன் எடுக்கலாமா மீன் எடுக்கலாமான்னு ரொம்ப நேரம் யோசனைக்கு அப்புறம் சரி மட்டன் எடுத்துகிட்டு வரலான்ட்டு அதான் எடுத்துகிட்டு வந்திருந்தார். பாப்பாவுக்கு தனியாக ஈரல் எடுத்து தனியாக அதை பாயில் பண்ணி வேக வச்சுட்டோம். கூடவே காணும் வாங்கிட்டு வந்திருந்தார், அதையுமே வேக வச்சு தனியாக எடுத்து வச்சாச்சு. எங்களுக்கு வந்து மட்டன் வந்து சிக்கன் மேரினேட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ரெட் சில்லி தூள், சால்ட்டு, தயிர் போட்டு ஒரு அரை மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் எண்ணெயில் ஹோல் ஸ்பைசஸ்ஸு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ண மட்டனையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு ஒரு 5 விசில் விட்டு பார்த்தா அந்தளவுக்கு வந்து வேகலை. திரும்பி ஒரு 4 விசில் வச்சு திரும்பவும் நாங்கள் என்ன பண்ணோன்னா பேனில் கொஞ்சமாக நெய் ஊற்றி இதை எடுத்து நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் சுக்கா மாதிரி பண்ணிட்டோம். அப்புறம் ஈவினிங் வந்து பாப்பாவுக்கு ராகி என்ன பண்ணி கொடுத்தாலும் சாப்பிடவே மாட்டேங்கிறா. அதனால் இந்த மாதிரி பேன் கேக் மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லி ராகி மாவில் வந்து செவ்வாழைப்பழம் ஹாஃப் இதை வந்து கட் பண்ணி போட்டு பேன் கேக் மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தேன். அது வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டா. ஃபஸ்ட்டெல்லாம் என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுப்பாங்க, பிரச்சனை இல்லை. இப்போல்லாம் டேஸ்ட் பார்க்க ஆரம்பித்ததுனால பழத்தையுமே சாப்பிட்றதில்ல, ராகியுமே சாப்பிட்றதில்ல. ஆனால் கண்டிப்பாக ராகி கொடுத்தே ஆகணும்னு சொன்னதுனால சரி ஏதோ ஒரு வகையில் கொடுக்கலான்ட்டு இப்படி ட்ரை பண்ணேன்.